வணக்கம் பிள்ளைகள். நாடகமும் அரங்கியலும் தரம் 10 மாணவர்களாகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாடகமும் அரங்கியல் பாடப்பரப்பிலே இலங்கையில் நாடக அரங்க கலையின் சமூக பண்பாட்டு வரலாற்று பின்னணிகளை அறிந்து கொள்ளுதல், அதை பற்றி விளக்குவார்கள் என்ற தேர்ச்சி மட்டத்திலே இலங்கையில் பயிர்நிலையில் உள்ள இசை நாடக மரபின் சமூக பண்பாட்டு ஆற்றுகை அம்சங்களை அறிந்தவர் ஆவர் என்கின்ற தேர்ச்சி மட்டத்திலே இலங்கையின் இசை நாடக ஆளுமைகளை அறிந்து கொள்வோம் என்கின்ற பாடத்தினை கற்க இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே இசை நாடகம் என்றால் என்ன, இசை நாடகத்தினுடைய சிறப்பியல்புகள் என்ன, இசை நாடகம் இலங்கைக்கு கொண்டு வந்த புதிய விடயங்கள் என்ன, இசை நாடகத்தின் தமிழக மற்றும் ஈழத்து ஆளுமைகள் சிலரை பார்த்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் அந்த ஆளுமைகளில் முக்கியமான சிலரை எங்களுடைய பாடத்திட்டத்திற்குள்ளே இருக்கின்ற ஆளுமைகளை சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். இசை நாடகம் என்றதும் உடனே அதிலே பாடி நடிக்கின்ற அந்த செயற்பாடு பிரதானமாக இருக்கிறது. அந்த வகையிலே ஆலோலம் 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 சோ 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 ஆலோலம் 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 ஓ சோ 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 கொஞ்சங்கிளி குருவி மைனாவே, கொஞ்சங்கிளி குருவி மைனாவே, நீங்கள் கூட்டமாய் இங்கே வராதே, நீங்கள் கூட்டமாய் இங்கே வராதே, சோ 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 கவன் வீசி கல்லறிவேனே, கவன் வீசி கல்லறிவேனே, உங்களை காவலில் காண விடேனே, உங்களை காவலில் காண விடேனே, சோ 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 அழகான பறவைகள் அறியாமல் வந்து, அழகான பறவைகள் அறியாமல் வந்து, காடை கௌதாரி இனங்காள் நான் இனிமேல் காற்றஞ்சம் பாரே, நீங்கள் ஆடி பட்டால் இறப்பீர், நீங்கள் ஆடி பட்டால் இறப்பீர், சோ சோ சோ. இவ்வாறு பாடி இரவிரவாக நடித்த அந்த நடிகர்கள், அதற்கு வலி சேர்த்த பல கலைஞர்கள் இதனுடைய பின்புலமாக இருக்கிறார்கள். அந்த நாடக ஈழத்து இசை நாடக மரபினுடைய பின்புலமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஈழத்து இசை நாடகங்கள் நிகழ்த்தி புகழ்பெற்ற கலைஞர்களாக இணுவில் ஏரம்பு சுப்பையா, நாகலிங்கம் சகோதரர்கள், புத்துவாட்டி சின்னத்தம்பி, கொக்குவில் நமசிவாயம், நல்லூர் சுந்தரம்பிள்ளை, அண்ணாவி ராமர், அண்ணாவி பைரவி, அண்ணாவி பெரிய பொடி, எஸ்கே செல்லையா பிள்ளை, கிருஷ்ணாழ்வார், பொன்னாலை கிருஷ்ணன், கந்தவனம், சரவணமுத்து, கன்னிகா பரமேஸ்வரி, கைப்பட்டி சுந்தரம், கே எஸ் ஜெயராசா, சி டி செல்வராஜா, எஸ் வி மாசில்லாமணி, MP அண்ணாசாமி, DK ரத்தினம்,
CN செல்வராஜா, மார்க்கண்டு, நற்குணம், VV வைரமுத்து, தம்பியா சின்னமணி, ரத்தினம், செல்வரத்தினம், தைரியநாதன் என பலர் இந்த அரங்க மரபிலே புகழ்பெற்ற கலைஞர்களாக விளங்குகிறார்கள். இதிலே இசை நாடகத்துறையில் தமது சிறப்பான வெளிப்பாடுகளால் புகழ்பெற்ற முன்மாதிரிகளாக கொள்ளத்தக்க சில கலைஞர்களை நாங்கள் இங்கே நோக்குதல் நல்லது. அந்த வகையிலே கிருஷ்ணாழ்வார் என்கின்ற கலைஞர், அந்த நடிகன், பெண் பாத்திரங்களை சிறப்பாக செய்யக்கூடிய கலைஞராக இருக்கிறார். அதே நேரம் வரகவியாகவும் இருக்கிறார். வரகவி என்பது அவர் மேடையில் ஏறி வேஷம் போட்டுக்கொண்டு நடிக்கின்ற போது அந்த இடத்திலே தானே பாடல்களை இயற்றி அந்த பாத்திரம், சம்பவங்கள், சூழமைவுகள் எல்லாவற்றுக்கும் பொருத்தமுற்ற வகையில் இயற்றி பாடக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அதுதான் வரகவி என்று சொல்வார். அந்த இடத்திலே நாங்கள் புதிதளத்தில் என்ன சொல்லுவோம், இம்ப்ரூவைசேஷன். அதுபோல அந்த இடத்திலே அவருக்கு பாடல் வரும். சொற்கள் பிழை இல்லாமல், அர்த்தம் பிழை இல்லாமல், ராகம் பிழை இல்லாமல், தாளம் பிழை இல்லாமல் வரும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்தகையதொரு கலைஞனாக இந்த கிருஷ்ணாழ்வார் விளங்குகிறார். பொன்னாலை கிருஷ்ணன், இவர் அந்த பபூன் பாத்திரத்தை செய்வதிலே மிகச்சிறப்பானவராக இருந்திருக்கிறார். பபூன் என்பது மிகவும் நகைச்சுவையை தரக்கூடிய காமெடியன் என்று சொல்லுவோம். ஏன்னா இப்ப நாங்கள் பல்வேறு சினிமா படங்களிலும் பார்ப்போம் காமெடி கேரக்டர். அது போலவே நல்ல சிரிப்பை ஏற்படுத்துகின்ற பாத்திரங்கள். அது போலவே நாடகத்திலே நகைச்சுவையை ஏற்படுத்துகின்ற பாத்திரமாக பபூன் இருக்கிறது. அந்த பபூன் பாத்திரத்தை சித்தரிக்கக்கூடியவராக அந்த பொன்னாலை கிருஷ்ணன் இருந்திருக்கிறார். அதிலே எக்ஸ்பர்ட். அதுபோல மார்க்கண்டு என்பவர், அவருக்கு புனை பேர் யமன் மார்க்கண்டே சொல்வார்கள். அவ்வாறு அந்த யமன் பாத்திரத்தை அற்புதமாக சித்தரிக்கக்கூடிய கலைஞர். அதுபோல சரவணமுத்து, அவர் நகைச்சுவை பாத்திரத்தை, அதாவது இந்த பபூன் பாத்திரம், நகைச்சுவை பாத்திரம், அதை சித்தரிப்பதிலே துறை தேர்ந்தவர். அதுபோல துணை பாத்திரங்களையும் ஏற்று நடிக்கக்கூடியவர் சரவணமுத்து. செல்வரத்தினம், வீசவரத்னம், அவர் பெண் பாத்திரங்களை அற்புதமாக செய்யக்கூடியவர். அதாவது உங்களுக்கு தெரிய வேண்டும், இசை நாடக மரபிலே ஆண்கள் தான் பெண் பாத்திரங்களை ஏற்று நடித்தார்கள். அதுபோல ஆரம்ப காலத்திலே பெண்களும் பெண் பாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறார்கள். கன்னிகா பரமேஸ்வரி, சந்திரா, அவ்வாறான பெண் கலைஞர்கள் பெண் பாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள். இசை நாடக மரபின் ஊடாகத்தான் அந்த பெண் பாத்திரத்துக்கு பெண்கள் நடிக்கின்ற ஒரு மரபும் இருந்து வந்திருக்கிறது. ஆனாலும் ஆண்கள் அந்த பெண் பாத்திரங்களை அற்புதமாக சித்தரிக்கின்ற போது அது இன்னும் ஒரு வகையான படைப்பாக இருந்திருக்கிறது. அதை பலரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது அந்த அரங்க பாரம்பரியத்தில் அது தேவையானதாகவும் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. ஏன் பெண் பாத்திரங்களை ஆண்கள் செய்வோம் என்ற கேள்விக்கான விடைகள் நாங்கள் தேடுகிற போது அது ஒரு காலத்தின் தேவையாகவும் இருந்திருக்கிறது. அந்த அரங்க மரபிலே இருக்கின்ற அந்த பாடி நடிக்கின்ற ஆற்றுகை முறைக்கும் இந்த ஆண்கள் பெண் பாத்திரம் ஏற்கின்ற ஒரு விடயம் தேவையானதாக இருந்திருக்கிறது. இவ்வாறு பல காரணங்களை சொல்லலாம் ஏன் ஆண் நடிகர்கள் பெண் பாத்திரங்களை ஏற்றார்கள் என்பதற்கு. ஆகவே இந்த செல்வரத்தினம் அந்த பெண் பாத்திரங்களை ஏற்பதிலே மிக தேர்ந்தவராக விளங்குகிறார். அடுத்ததாக VV வைரமுத்து, அவர் எல்லா வகையான பாத்திரங்களை ஏற்றது மட்டுமல்லாமல் அண்ணாவியாராக இருந்திருக்கிறார், ஹார்மோனியம் வாசிக்கிறவராக இருந்திருக்கிறார், தானே ஒரு நாடக குழுவை வைத்து நடத்தியிருக்கிறார். ஆகவே அவர் எல்லாமாக இருந்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கலாம். ஆகவே VV வைரமுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அடுத்து நாங்கள் பார்க்கிற போது இசை நாடகங்களுக்கு சிறப்பாக ஹார்மோனியம் இசைத்த கலைஞர்கள். இந்த ஹார்மோனியம் என்பது நான் முன்னைய வகுப்பிலே பார்த்தது போல, ஹார்மோனியம் என்பது மிக முக்கியமான வாத்தியம்.
இந்த மரபோடு தான் ஆரம்பிக்கிறது. அதை சிறப்பாக வாசிக்க வேண்டிய கடமை இந்த இசை நாடகத்துக்கு ஹார்மோனியம் வாசிக்கிறவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் அந்த கடமை இருக்கிறது. அதனை சிறப்பாக செய்தவர்கள், அதிலே பெயர் பெற்றவர்களாக இந்த காதர் பாஷா என்கின்றவரும், பிலிப் என்கின்றவர், அவர் ஜோன் கபாஸின் தந்தை. அவர் பின்காலத்தில் ஜோன் கபாஸ் என்று அழைக்கப்படுகின்றவர். அவரும் ஒரு சிறப்பான ஹார்மோனிய கலைஞனாக இருந்திருக்கிறார். அவருடைய தந்தை தான் பிலிப். இவ்வாறு பல கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருக்கிறார்கள். இப்போது நாங்கள் நடிகமணி வி வைரமுத்துவை பார்க்க போறோம். அவருடைய ஒளிப்படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவர் ஈழத்தின் இசை நாடகத்துறைக்கு, அதனுடைய மறுமலர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார். இவர் வசந்தகால நாடக சபா என்னும் தொழில்முறை நாடக சபையை உருவாக்கி அதன் மூலமாக செழுமை மிக்க ஜனரஞ்சக பண்பு மேவிய இசை நாடக முறையை மையப்படுத்தி அதனை ஆற்றுகை செய்திருக்கிறார். அந்த வசந்தகால நாடக சபாவினூடாக பல கலைஞர்களையும் உருவாக்கி அந்த நாடக படைப்பிலே ஈடுபட வைத்து இலங்கையின் பல பாகங்களிலும் இசை நாடகம் என்பது ஒரு பிரபல்யமான கலை வடிவமாக மாறுவதற்கு பங்காற்றியிருக்கிறார். தனது சாரீர வளத்தாலும், இசை ஞானத்தாலும், நடிப்பு திறனாலும், மனித பண்பினாலும் இசை நாடக கலைஞருக்குரிய முன்மாதிரியாக, ரோல் மாடலாக திகழ்ந்திருக்கிறார். உண்மையிலே அவர் ஒரு நல்ல சங்கீத வித்வான். காரணம் என்றால் அவர் முறைப்படி சங்கீதத்தை கற்று ஒரு சங்கீத பட்டதாரியாக பாடசாலையிலே கற்பித்த ஆசிரியர், இந்தியாவுக்கு சென்று கற்ற ஆசிரியர். மிருதங்கம் வாசிப்பார், ஹார்மோனியம் வாசிப்பார். இசையை சரியான முறையிலே தேர்ந்து கற்று ஒரு கச்சேரியை நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான கலைஞர். அவர் அந்த இசைத்துறையை வைத்துக்கொண்டு இந்த இசை நாடகத்துறைக்குள் வந்து தன்னை ஒரு முக்கியமான ஒரு கலைஞனாக ஈழத்திலே இனங்காட்டியிருக்கிறார். அவர் வெறுமனே பாடுவது மட்டுமல்ல, அவருடைய அந்த சாரீர வளமும், அவருடைய உடல் வாகும், அவரிடத்தில் இருந்த நடிப்பாற்றலும் எல்லாம் ஒருங்கிணைந்த அந்த படைப்பாக இசை நாடக அரங்கு விளங்கியது. அவர் பெண் பாத்திரமும் ஏற்றிருக்கிறார், ஆண் பாத்திரமும் ஏற்றிருக்கிறார். தான் ஏற்ற பாத்திரத்துக்கு ஏற்றவாறு தனது படைப்பை நிகழ்த்துவதிலே மிக தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். முன்னர் குறிப்பிட்ட போல அவருடைய நாடகங்கள் பல பாகங்களிலும் எல்லோராலும் விரும்பி, வைரமுத்து வருகிறாரா இன்றைக்கு நாடகத்திற்கு என்று கேட்கிற அளவிற்கு, வைரமுத்து தான் வர வேண்டும் இந்த நாடகத்திலே அரிச்சந்திரன் நடிப்பதற்கு, இந்த நாடகத்திலே பக்தநந்தனாருக்கு நடிப்பதற்கு, இந்த நாடகத்திலே அந்தராசியாக நடிப்பதற்கு என்று சொல்லி அந்த பாத்திரத்தை குறிப்பிட்டு அந்த கலைஞன் வர வேண்டும் என்று பார்வையாளர்கள் கேட்கிற அளவிற்கு அவருடைய ஆற்றல் இருந்திருக்கிறது. அத்தகைய சிறப்புமிக்க கலைஞனாக விளங்கியிருக்கிறார். பல சிறந்த இசை நாடக கலைஞர்களை ஒன்றிணைத்து ஸ்பெஷல் நாடக பாரம்பரியத்திற்கு தொடர்ச்சியை ஏற்படுத்தியவர். அவர் வெறுமனே தான் ஒரு வெறும் நடிகனாக அல்லது ஒரு நெறியாளனாக மட்டும் நின்று விடாது, அடுத்ததொரு சமுதாயத்தை, ஒரு சந்ததியை ஏற்படுத்துகின்ற வகையிலே பல கலைஞர்களை ஒருங்கிணைத்து உருவாக்கி ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தியார். அவர் திட்டமிட்டு ஏற்படுத்தினாரா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அவருடைய செயற்பாடு ஒரு இன்றியமையாத செயற்பாடு. அது அவரை ஒரு ஆளுமையாக இனங்காட்டுகிறது. அவர் அரிச்சந்திரன், நந்தனார், அந்தராசி, சத்தியவான் என பல பாத்திரங்களை மிகச் சிறப்பாக நடித்து புகழ் பெற்றவர்.
சில வேளைகளிலே நாங்கள் அரிச்சந்திரன் என்ற பாத்திரத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தால் வைரமுத்துவை தான் பார்த்து அரிச்சந்திரன் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். அந்தராசி என்ற பாத்திரத்தை நாங்கள் வரலாற்று அந்த பாத்திரத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த அவருடைய உருவம், அவருடைய படைப்பாக்கம் அவ்வாறு இருந்திருக்கிறது. அவ்வாறு அந்த நடிப்பிலே புகழ்பெற்ற கலைஞனாக விளங்கியிருக்கிறார். தனக்கு பின் இரத்தினம், செல்வம், தைரியநாதன் என பல இசை நாடக பரம்பரையினை உருவாக்கியிருக்கிறார். இசை நாடகத்துக்குரிய சில சிந்தனைகளை நாங்கள் இவருடைய படைப்பாக்கத்திலிருந்து தான் பார்க்கிறோம். பல ஆய்வாளர்களும் இவருடைய படைப்பாற்றலை வைத்துக் கொண்டுதான் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆய்வுகளிலிருந்து பல சிந்தனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பாடுதலால் நடித்தல் என்பதனை மிக சிறந்த நுட்பத்துடன் குரல் வளத்தாலும் உடல் மொழியாலும் உணர்ச்சி பிரவாகங்களாலும் வெளிப்படுத்தி இசை நாடகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என எண்ணும்படியாக பரிமாணத்தை தோற்றுவித்தவராக வைரமுத்து வழங்குகிறார். அப்ப இந்த பாடி நடிக்கின்றது என்பது பாடுதலும் நடித்தலும் இரண்டரை கலந்த அந்த ஆற்றுகை மரபு, அந்த சிந்தனை இந்த இவருடைய படைப்பாக்கங்களில் இருந்துதான் பெறப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இவர் அந்த படைப்பாற்றலை சிறப்பாக காண்பித்திருக்கிறார். அந்த வகையிலே வி வைரமுத்து அவர்கள் காங்கேசந்துறையிலே அந்த வசந்தகான நாடக சபாவினை நிறுவி ஈழத்தின் பல பிரதேசங்களிலும் இன்று ஒரு நல்லதொரு பாரம்பரியமாக இந்த இசை நாடகம் விளங்குவதற்கு அவர் ஆற்றிய சிறந்த பணிகளாலும் அவர் தன்னுடைய ஆற்றலால் வெளிப்படுத்திய அந்த படைப்பாக்கங்களாலும் அவர் ஒரு சிறந்த ஆளுமையாக வெளிப்படுகின்றார். அடுத்ததாக எம்பி கிருஷ்ணாழ்வார், அவருடைய ஒளிப்படத்தை நீங்க பார்க்கிறீர்கள். எம்பி கிருஷ்ணாழ்வார் பெண் பாத்திரங்களை மிகச் சிறப்பாக சித்தரிக்க வல்லவராக ஆரம்ப காலங்களிலே விளங்கியிருக்கிறார். சுபத்திரை பாத்திரத்தை சிறப்பாக ஆடி அதை நடித்ததன் காரணமாக அவர் சுபத்திரை ஆழ்வார் என்ற அந்த புனை பெயர் பெற்றிருக்கிறார். அதுபோலவே கிருஷ்ணன் எனும் பாத்திரத்தை நடித்து புகழ் பெற்றதன் காரணமாக அவரை கிருஷ்ண ஆழ்வார் என்றும் அழைக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்தவராக இந்த கிருஷ்ண ஆழ்வார். உண்மையிலே அவருடைய பெயர் ஆழ்வார் பிள்ளை. அந்த ஆழ்வார் பிள்ளை இன்று எம்பி கிருஷ்ண ஆழ்வார் என்றால் தான் தெரியும் என்ற அளவிற்கு ஒரு தன்னுடைய படைப்பாக்கத்தினூடாக பெயரை மாற்றிய ஒரு ஆளுமையாக விளங்குகிறார். இவர் விரகவியாக இருந்து மேடையிலேயே பாட இயற்றி பாடும் திறன் கொண்டிருந்தார். நான் முன்னரே குறிப்பிட்டது போல ஆற்றுகை களத்திலே தான் ஏற்ற பாத்திரம், சந்தர்ப்பம், உணர்வு, அந்த நாடகத்துடைய போக்கிலே எந்தவித குழப்பமும் ஏற்படாத வகையிலே உடனடியாகவே பாடல்களை இயற்றி பாடுகிற அந்த விரகவி கொடை அவரிடத்தில் இருந்திருக்கிறது. பலரும் அதை பார்த்து வியந்திருக்கிறார்கள் என்று வரலாறுகள் கூறுகின்றன. இந்திய கலைஞர்கள் பலரோடு இணைந்தும் அக்காலத்திலே இது இசை நாடகம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அறிமுகமாகிய காலத்திலே இந்திய கலைஞர்கள், சிறந்த கலைஞர்கள் பலரும் வந்து ஈழத்திலே நாடகமாடிய காலத்திலே அவர்களோடு இணைந்து நடித்து அவர்களுடைய தரத்திற்கு அல்லது அவர்களுடைய தரத்தை விஞ்சி நடிக்கிற அளவிற்கு ஆற்றல் பொருந்தியவராக எம்பி கிருஷ்ணாழ்வார் விளங்கியிருக்கிறார். இந்தியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கும் சென்று நாடகங்களை நடித்து புகழ் பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. அவ்வாறு இந்த வேறு நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய கலையை நிகழ்த்திய கலைஞராக எம்பி கிருஷ்ணாழ்வார் விளங்குகிறார். இவரை ஈழத்து சங்கரதாஸ் என்றும் அழைப்பார்கள். அத்தகைய புகழ், அதாவது அவருடைய நடித்தலிலே சிறப்பும் அந்த விரகவி பண்பும் அவரிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால்
அவரை நாங்கள் ஈழத்து சங்கரதா சுவாமிகள் என்று அழைக்கின்ற மரபை பார்க்கிறோம். சங்கரதா சுவாமிகள் இந்தியாவில் இருக்கின்ற சங்கரதா சுவாமிகள் அவருடைய ஆளுமை திறன் அது இன்னும் ஒரு தரத்திலே இருக்கிறது. அவர் இன்னும் ஒரு படி வித்தியாசமான ஆளுமையாக இருக்கிறார். ஈழத்து சங்கரதாசாக இருக்கின்ற இந்த கிருஷ்ண ஆழ்வார் அவர் இன்னும் ஒரு வகையிலான புகழ் பெற்றவராக விளங்குகிறார். இந்த கிருஷ்ண ஆழ்வார் சுபத்திரை, கிருஷ்ணன், பவளக்கொடி, அல்லி, நல்லதங்காள் போன்ற பல பாத்திரங்களை சித்தரித்து அதிலே புகழ் ஈட்டியிருக்கிறார். அதிகமாக இவர் இந்த பெண் பாத்திரங்களை சித்தரித்ததன் காரணமாக அவர் நல்லொரு ஆளுமையாக ஈழத்திலே விளங்கி இருக்கிறார். அடுத்ததாக பொன்னாலை கிருஷ்ணன் சுயமாக பாடல்களை இயற்றி பாடும் திறன் கொண்டவராக, அதாவது வரகவி, இவரிடத்தில் அந்த உடனடியாக பாடல்களை இயற்றி பாடுகின்ற ஆற்றல் கொண்ட திறன், அந்த திறன் இருந்திருக்கிறது. அதிலே இவர் கூட அதிகமாக பபூன் பாத்திரங்களை சித்தரித்திருக்கிறார். அது நகைச்சுவையானதாக இருக்கும். பார்வையாளர்களை வயிறு குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும். அந்த நாடகத்தினுடைய போக்கிலே தொய்வுகள் ஏற்படாத வகையிலே அந்த நாடகம் இடம்பெறுவதற்கு வகை செய்யும். ஆனாலும் இந்த பபூன் பாத்திரத்தை நிகழ்த்திய இந்த பொன்னாலை கிருஷ்ணன் தான் ஏற்ற அந்த பபூன் பாத்திரத்தை சித்தரித்ததோடு அந்த பபூன் பாத்திரத்தினூடாக சமகால விடய பொருட்களை, அக்காலத்திலே இடம்பெற்ற சமகால விடய பொருட்களை, விஷயங்களை நகைச்சுவையாக அவ்வப்போது உடனடியாக பாடலாக இயற்றி அந்த அரங்கிலேயே பாடி நடித்து பலராரும் பாராட்டப்பட்ட ஒரு கலைஞனாக விளங்குகிறார். நாடக போக்கிலே இருக்கிற நகைச்சுவை என்பது ஒரு பக்கம் இருக்க, அவ்வப்போது சந்தர்ப்பத்திலே தமது வாழ்வியலிலே, கிராமங்களிலே, நகரங்களிலே, அங்கே இருக்கின்ற குடும்பங்களிலே, அந்த காலத்திலே குடும்பங்களிடையே இடம்பெற்ற பல்வேறு சமகால விடயங்களை நகைச்சுவை ஊடாக வெளிப்படுத்திய கலைஞனாக இவர் இருக்கிறார். இவரும் இந்திய கலைஞர்களுடனும் மற்றும் ஈழத்தின் பல கலைஞர்களோடும் இணைந்து நடித்து தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய கலைஞனாக இந்த பொன்னாலை கிருஷ்ணன் விளங்குகிறார். அடுத்ததாக பி. செல்வரத்னம், செல்வம் என்று அழைப்பார்கள். உண்மையிலேயே ஒரு இசை நாடகத்தின் செல்வம் என்று வர்ணிக்கத்தக்க ஒரு கலைஞன். இவருடைய ஒளிப்படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப இசை நாடகத்தினுடைய செல்வம் என்பது அத்தகையதொரு பெருமதி வாய்ந்த ஒரு கலைஞனாக இந்த செல்வரத்னம் விளங்கி இருக்கிறார். இவர் பெண் பாத்திர சித்தரிப்பினை மிகவும் சிறப்பாக மேற்கொண்டவர். அதாவது சொல்வார்கள், இவருடைய ஒப்பனைக்கு கொண்டு செல்கின்ற அந்த வேடவுடைகள், ஒப்பனை பொருட்கள் அடங்கிய தன்னுடைய சூகேஸ், நாடகத்துக்கு போகிற போது ஒரு நடிகரும் தன்னுடைய உடுப்பை கொண்டு போவார்கள். இந்த இசை நாடக மரபிலே சிறப்பாக முக்கியமான உடைகளை கொண்டு போவார்கள். மற்றும் உடைகளை அங்கே மேடை விதானிப்பவர்கள் கொண்டு வருவார்கள். இங்கே நடிகர்கள் தங்களுக்கு தேவையான மிக முக்கியமான உடைகளை கொண்டு செல்வார்கள். அவ்வாறு கொண்டு செல்கின்ற இந்த செல்வரத்தினத்தினுடைய சூக்கேஸுக்குள்ளே, அந்த பெட்டகத்துக்குள்ளே பல பாத்திரங்கள் உறங்கி கிடக்கும் என்று சொல்வார். பல பெண் பாத்திரங்கள் உறங்கி கிடக்கும். ஏனென்றால் அவர் நடிகன் அந்த வேட உடையை அணிகிற போது அந்த பாத்திரமாக மாறிவிடுவார். சந்திரமதியாக, சாவித்திரியாக, நல்லதங்காளாக, அல்லியாக, ஞானசுந்தரியாக, என்ன பெண் பாத்திரமாக இருந்தாலும் அப்பெண் பாத்திரத்துக்கு ஏற்ற வகையிலே அவ்வாறே மாறிவிடக்கூடிய ஆற்றல் கொண்ட கலைஞனாக இந்த செல்வரத்னம் விளங்குகிறார். ஒரு ஆண். ஆனால் அவருடைய நடைமுறை வாழ்க்கையிலே அவரை பார்க்கிற போது
அவர் ஒரு பெண் சாயலுடையவர்களாக இருக்க மாட்டார். நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் நடைமுறை வாழ்க்கை நினைப்பதுண்டு. ஒரு பெண்ணாக நடித்து விட்டால் அவர் பெண் போன்ற நளினத்தோடும் பெண் போன்ற குரலோடும் அவ்வாறு திரிவார்கள் அல்லது நடமாடுவார்கள் என்று. ஆனால் அவ்வாறு அல்ல. அவர்கள் நடிகர்கள். ஆனால் அந்த பாத்திரமாக வருகிற போது அவ்வாறே உருமாறி விடுவார்கள். அத்தகைய ஆற்றல் கொண்ட ஒரு மஜிக் அவர்களிடத்தில் இருக்கிறது. அந்த வகையிலே ஈழத்திலே மிகச் சிறப்பான பெண் பாத்திர சித்தரிப்பு இவரிடத்திலே இருந்ததை பார்க்கலாம். பெண்ணாக நடிப்பதற்குரிய சிறந்த நுட்பங்களை இவர் கையாண்டு தன்னுடைய சித்தரிப்பினூடாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆண் எப்படி பெண்ணாக தன்னை மாற்ற வேண்டும் என்பதிலே ஒவ்வொரு அசைவிலும், நடையிலும், பாவ வெளிப்பாட்டிலும் நுட்பங்களை கையாண்டு அதனை சித்தரித்திருக்கிறார். அந்த வகையிலே தான் அதன் காரணமாகத்தான் செல்வரத்தினம் அப்படி ஒரு பெண் பாத்திர சித்தரிப்பை நிகழ்த்திய ஒரு சிறப்புக்குரிய தன்மையிலே நாங்கள் அழைக்கிறோம். அவரிடத்தில் இருக்கின்ற தேக அமைப்பும் ஒரு மெலிந்த தோற்றம், பருத்தோடல் அல்ல, முகவெட்டு, அதன் காரணமாகவும் அவருக்கு மிகவும் பொருத்தமுடையதாக அந்த பாத்திரங்கள் அமைந்து விடுகின்றன. நான் முன்னர் குறிப்பிட போற பாடி நடிப்பது மட்டுமல்ல, பாடும் திறன் கொண்டது மட்டுமல்ல, நடிக்கும் திறன் கொண்டது மட்டுமல்ல, ஒரு நடிகனிடத்தில் இருக்க வேண்டியது ஒரு பொருத்தமான உடல்வாகு. அந்த வகையிலே செல்வரத்தினத்திடம் அந்த பெண் பாத்திரத்துக்கு பொருத்தமான உடல்வாகம் இருந்திருக்கிறது. நடிகமணி வி வைரமுத்துவோடு இணைந்தும் மேலும் பல கலைஞர்களோடு இணைந்தும் பல நூற்றுக்கணக்கான, சொல்வார்கள் 100 அல்ல, ஆயிரக்கணக்கான மேடைகளிலே நடித்து அனுபவத்தை பெற்றவராக செல்வரத்தினம் விளங்குகிறார். அண்மை காலங்களிலே இசை நாடக மரபு பற்றி பல கட்டுரைகள் வலைத்தளங்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த கட்டுரைகளிலே பலரும் குறிப்பிடுகிறார்கள் பல ஆயிரக்கணக்கான மேடைகள் கண்ட இசை நாடகங்கள் என்று சொல்லி. அவ்வாறு அந்த கலைஞர்கள் பல ஆயிரக்கணக்கான மேடைகளை கண்டவர்களாக இருக்கிறார்கள். அதிலே செல்வரத்தினம் ஒருவர். சந்திரமதி, நல்லதங்காள், சாவித்திரி, அல்லி, ஞான சௌந்தரி என பல பெண் பாத்திரங்களை தனது நடிப்பாற்றலால் சிறப்பித்தவர். பல நாடகங்களிலே பார்வையாளர்கள் இன்று செல்வரத்தினம் வருகிறாரா, எங்களுடைய நாடகத்துக்கு செல்வரத்தினம் வருகிறாரா, அங்கு செல்வரத்தினம் வாராராம், இன்றைக்கு நாடகத்துக்கு செல்வம் வாராராம் என்றால் அவ்வளவு பார்வையாளரிடத்திலே அந்த நடிகன் பற்றிய எதிரொலிப்பு, அந்த பிரதிபலிப்பு இருந்திருக்கிறது. அதாவது செல்வம் வந்து நடித்தால் அது அற்புதமான நாடகமாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும் என்ற எண்ணம் பார்வையாளரிடத்திலே இருக்கிறது. அதை திருப்ப திருப்ப பார்ப்பார்கள். அந்த வகையிலே அவர்கள் அதை சிறப்பாக நடிக்கின்ற ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இசை நாடகத்தினை பயிற்றுவிக்கக்கூடிய ஆளுமையும் தொழில்முறை தேர்ச்சியும் இவரிடத்திலே இருந்திருக்கிறது. மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை ஒரு சரியான தொழில்முறை அரங்க முறையாக பலரையும் இணைத்து பிற்பட்ட காலத்திலே, அதாவது வசந்தகால நாடக சபாவிலே இணைந்து நடித்த ஒரு நடிகராக இருக்கிறார். பிற்பட்ட காலத்திலே வசந்தகால நாடக சபாவுக்கு பிற்பட்ட காலத்திலே அவர் தனித்தும் ஒரு தொழில்முறை ரீதியாக தனது குழுவினரை இணைத்து நாடகங்களை நிகழ்த்தி வந்த ஒரு கலைஞனாக விளங்குகிறார். இவ்வாறு இசை நாடக மரபிலே ஒரு பெண் பாத்திரத்தை இன்னும் ஒரு பெண் நடிகர் சித்தரித்தால் கூட இந்த செல்வம் உருவாக்கிய அல்லது கிருஷ்ணாழ்வார் உருவாக்கிய அல்லது வைரமுத்து உருவாக்கிய இப்படியான அரங்க ஆளுமைகள் உருவாக்கிய அந்த படைப்பாற்றலை, அந்த பெண்ணுக்குரிய பெண் பாத்திரத்துக்கான நடிப்பாற்றலை கை கொண்டு நடிக்க வேண்டியதான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால் அதுக்கான மரபு ஒன்றை அவர்கள் உருவாக்கிவிட்டார். அதுபோலவே ஒவ்வொரு பாத்திரத்துக்கும், ஆண் பாத்திரங்களாக இருந்தால் கூட, ஆகவே இசை நாடகம் தனக்கேயான ஒரு நடிப்பு முறையினை வைத்திருக்கிறது. அந்த நடிப்பு முறைகள் எல்லாம்
இந்த ஆளுமைகள் ஊடாக கட்டியமைக்கப்பட்ட ஒரு மரபாகவே இருக்கிறது. அதனை பலரும் இன்று பின்பற்றி அதை ஆற்றுகை செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்று பொன்னாலை கிருஷ்ணன், கிருஷ்ணாழ்வார், செல்வரத்தினம், வி வைரமுத்து போன்ற ஆளுமைகள் எவ்வாறு இசை நாடகத்துக்கு பங்களிப்பு செய்தார்கள் என்பதை பார்த்தோம். மற்றுமொரு வகுப்பிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.